குமரா, இன்னைக்கு உங்க அம்மா கையங்களவுமா மாட்டிக்க போறா. அம்மா வந்துட்டாங்க. உட்காரு. புனிதா, நீ சிரிச்சு காட்டி கொடுத்துறாத. உங்க அம்மா என்னதான் கதை அளக்கலான்னு பாக்கலாம். ஆமா புனிதா, அக்காவை பேச விட்டு வேடிக்கை பாப்போம். சரி சித்தி, சரியா? நான் போய் தண்ணி எடுத்துட்டு வரேன். போ. அப்பாடா. அம்மா, நீ கோவில்ல இருந்து ரொம்ப டயர்டா வந்திருப்ப. அதான் உனக்காக ரெடியா தண்ணி எடுத்துட்டு வந்தேன். குடி. பரவாயில்லையே, ரொம்ப பொறுப்பா இருக்கியே. அப்பாடா. ஏங்கா, கோயில்ல ரொம்ப கூட்டமோ? ஆமாமாங்க, பயங்கர கூட்டம். ஓ, என்னங்க, நீங்க எப்ப வந்தீங்க? நான் அப்பவே வந்துட்டேன் மரகதா. அதெல்லாம் இருக்கட்டும், பெருமாள் கோயிலுக்கு போய் கேசரி வடை எல்லாத்தையும் எடுத்துட்டு போய் ஆஞ்சநேயருக்கு படைக்க போறேன்னு சொன்னியே, படைச்சிட்டியா? எல்லாம் படைச்சிட்டேங்க. நான் பண்ண கேசரிய சாப்பிட்டுட்டு பெருமாள் கோயில் ஐயர் சூப்பரா இருக்குன்னு சொன்னாரு. யாரு? பெருமாள் கோவில் ஐயர்? ஆமாங்க, சூப்பரா இருக்குன்னு சொல்லிட்டாரு. அட ஆமாங்க. அக்கா, இன்னைக்கு பிரசாதம் கொண்டு வந்தீங்களா? அது எப்படி மங்க கொண்டு வராம இருப்பேன். இதோ. என்னம்மா இது? நேத்து அம்மன் கோயில் போயிட்டும் வெள்ளை பேப்பர்ல பிரசாதம் கொண்டு வந்த. இன்னைக்கு பெருமாள் கோயிலுக்கு போயிட்டும் வெள்ளை பேப்பர்ல பிரசாதம் கொண்டு வந்திருக்க. இப்பெல்லாம் எல்லா கோவில்லையும் வெள்ளை பேப்பர்ல தான் பிரசாதம் கொடுக்கறாங்களா? ஏய், இப்ப பேப்பர் அடி முக்கியம், பிரசாதம் தானே முக்கியம். எப்ப பாரு குறுக்க குறுக்க கேள்வி கேட்டுக்கிட்டு. ஆமாமா, இத பாரு, அக்கா சொல்ற மாதிரி தான் இருக்கும். கொஞ்சம் பேசாம அமைதியா இரு. ஏன் மரகதம், எப்பவும் கோவிலுக்குள்ள பிரசாதம் கொடுப்பாங்க, மிஞ்சி போனதோ கோவில் வாசல்ல இருக்கிறவங்களுக்கு கொடுப்பாங்க. நீ 2 கிலோமீட்டர் தள்ளி போய் ஏதோ பார்க்ல இருக்கிறவங்களுக்கு பிரசாதம் கொடுத்திருக்கியாம? என்னது, பார்க்குக்கு போய் பிரசாதமா? யாரு? நானா? எப்போ? ஏமா, உன் பொண்ணுன்னா என்ன ஒரு வடை கூட எடுக்க விட மாட்டேன்ட்ட. ஆனா பார்க்ல மட்டும் எல்லாருக்கும் வாரி வழங்கிருக்க. என்னம்மா உன் பிரச்சனை? ஏய், என்னடி ஒளற? நான் யாருக்கும் பார்க்குக்கெல்லாம் போய் பிரசாதம் எல்லாம் கொடுக்கல. அப்ப அந்த பெருமாள் கோயில் ஐயர் போய் சொல்லிட்டாரா? நீ இந்த போனை கொடு. என்னங்க சொல்றீங்க? அது இல்ல மரகதம், நம்ம பெருமாள் கோயில் ஐயரு நீ ஏதோ பார்க்ல குழந்தைங்களோட ஓடி பிடிச்சு விளையாடுறதா பிரசாதெல்லாம் ஊட்டி விட்டேன்னு சொன்னாரு. அதுவும் போக பெருமாள் கோவில் மராமத்துக்காக 1 வாரமா நட சாத்திருக்குன்னு வேற சொல்றாரு. அம்புட்டும் பொய்ன்னு சொல்றியா? அது அது வந்து அது அவர் வேற யாரையோ பார்த்துட்டு நானு நினைச்சு சொல்லிருப்பாரு. போதும் போதும், ரொம்ப சமாளிக்காத. நீ உன் பேத்தியோட கொஞ்சி விளையாடுறத நாங்க எல்லாரும் பார்த்தோம். உனக்கு எதுக்கு இந்த திருட்டுத்தனம்? அவ உன் பேத்தி தானே, நீயே வீட்டுக்கு அழைச்சிட்டு வர வேண்டியதானே? அக்கா, எங்க கிட்ட சொல்லிட்டு போயிருந்தா நாங்களும் கூட வந்திருப்போம்ல. அதானே. நீங்க எல்லாரும் தப்பா நினைச்சிட்டு இருக்கீங்க. நான் ரோஜாவை பேத்தியாலாம் ஏத்துக்கல. ஐயோ பாவம், அவ அம்மா ஹாஸ்பிட்டல்ல முடியாம கிடக்குறா, அப்பாவையும் பார்க்க விடாம பிரிச்சு வச்சிருக்கோமே. அந்த சின்ன குழந்தை மனசு ஏங்கிர கூடாதுன்னு ஒரு அனுதாபம் இறக்கத்துலதான் நான் போய் பார்த்து பேசிட்டு வந்தேன். ஆனா மத்தபடி அவளை இந்த வீட்டு வாரிசாலாம் என்னால ஏத்துக்கவே முடியாது. ஏன் மரகதம் சும்மா இப்படி நடிச்சுக்கிட்டே இருக்கிற? ஆமாமா, உன் சாயம் வெளுத்து போச்சு.
பேத்தி பாசம் உன்னை எல்லாத்தையுமே மறக்க வச்சிருச்சு. பேசாம நீ ரோஜாவை கூட்டிட்டு வந்து நம்ம வீட்லயே வச்சுக்கலாமா? புனிதா, உனக்கு ஒரு வாட்டி சொன்னா புரியாது? சும்மா சும்மா அதையே பேசிக்கிட்டு. அதான் ஐயோ பாவன்னு இறக்கப்பட்டு போனேன்னு சொல்லிட்டல. திரும்ப திரும்ப நீ அதையே பேசிக்கிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? ஆமாமா, உன்னை பத்தி தெரியாது. கீழே விழுந்தாலும் மீசல மண்ணு ஒட்டாத மாதிரியே பேசிக்கிட்டே இருப்ப. என்னங்க முணங்கிட்டு இருக்கீங்க? ஒன்னும் இல்லம்மா, நீ எங்க வேணா போ, எந்த குழந்தைய வேணா கொஞ்சம் குலாவு, ஆள விடுமா. நான் வந்ததே ஒரு லேண்ட் டாக்குமெண்ட்ல உங்ககிட்ட கையெழுத்து வாங்குறதுக்கு தான். கையெழுத்து போட்டு கொடு, நான் பாட்டுக்கு போயிடுறேன். இந்த அங்க ஓரமா கீழே போடு. இந்த அம்மா ஏன்தான் இப்படி இருக்காங்களோ? மனசு நிறைய ரோஜா மேல பாசம் வச்சுட்டு ஒண்ணுமே தெரியாத மாதிரி நடிக்கிறாங்க. ச்சே, எப்பதான் திருந்த போறாங்களோ? கண்மணி, காஃபி குடிக்கிறியா? நானே டென்ஷனா இருக்கேன், காஃபி வரையா போமா. ஏண்டி இப்படி கை கெட்டினது வாய் கெட்டாம போயிடுச்சு? உனக்கு வேண்டானா வேண்டான்னு சொல்ல வேண்டியதானே? நான் குடிக்கிறத தட்டி விட்டுட்ட. ஏன் இவ்ளோ நேரம்? அம்மா, ஆளை செட் பண்ண வேணாமா? நான் சொன்னேன், மெக்கானிக் வந்தான். வணக்கம்மா. வணக்கம். ராமலிங்கம் நம்பிக்கையான ஆள் தானே? என்னம்மா நீங்க இப்படி கேக்குறீங்க? ஏண்டி கார் ரிப்பேர் பண்றதுக்கு என்னத்துக்கு நம்பிக்கையான ஆளான்னு கேக்குற? நீ வாய மூடு. ராமலிங்கம் சொல்லிருப்பான், இருந்தாலும் நான் விளக்கமா இன்னொரு தடவை சொல்றேன். அந்த ராசாத்தி கார் பிரேக் ஒயரை எப்படியாவது கட் பண்ணி விடணும், புரியுதா? அதுவும் இன்னைக்கு ராத்திரியே யாருக்கும் தெரியாம செய்யணும். செஞ்சிடலாமா? யாருக்கும் உன் மேல எந்த சந்தேகமும் வந்துடக்கூடாது. நல்லா இருட்டுனதுக்கு அப்புறம் அந்த ராசாத்தி வீட்டுக்கு போ. அதே மாதிரி பிரேக் ஒயரை முழுசா கட் பண்ணி விட்டுறாத. பாதி அறுத்து பாதி அறுக்காம விடு. ஒரு 2-3 கிலோமீட்டர் ஓடிதான் பிரேக் பிடிக்காம போகணும், புரியுதா? புரியுதுமா. எப்படியும் காலையில அந்த அழகு பயல கூட்டிக்கிட்டு தான் சேர்மன் ஆபீஸ்க்கு போவா. 4-5 கிலோமீட்டர் இங்க இருந்து இருக்கும். சரியா 3வது கிலோமீட்டர்ல பிரேக் பிடிக்காம போய் மோதி சாவற மாதிரி இருக்கணும். இந்தா, இப்போதைக்கு இது அட்வான்ஸா வச்சுக்கோ. வேலை முடிஞ்சதும் மிச்ச பணத்தை செட்டில் பண்றேன். சரிங்க. எங்கேயும் என் பேரு வரக்கூடாது, புரியுதா? தெரியுங்கம்மா. கவலைப்படாதீங்கம்மா, காது வச்ச மாதிரி காரியத்தை கச்சிதமா முடிச்சிடறோம்மா. சரி ராமலிங்கம், பாத்துக்கோ. சரிங்கம்மா, நான் பாத்துக்கிறேம்மா. போயிட்டு வரேம்மா. வரோம். போப்பா. யோ, அதை கொண்டா. உன் பாக்கெட்ல இருக்க பணம் வெறும் அட்வான்ஸ் தான். சொன்ன வேலையை பக்காவா முடிச்சிடு. பெரிய அமௌண்ட்டா வாங்கி தரேன். சரிங்க. இது யார் காரு? யோ, நல்ல வேலை இப்போவாது கேட்டிய. இது நம்ம கண்மணி அம்மாவோட காரு. சூப்பரா இருக்குங்க. சும்மா பேசிக்கிட்டு இருக்காதையா, முதல்ல வேலையை முடிக்கிற வேலையை பாருப்பா. சரிங்க. என்ன இன்னும் காணோம்? மணி வேற 10 ஆச்சு.
என்ன தம்பி ஏதோ டென்ஷனா இருக்கீங்க? ராசாத்தி இன்னும் வரலக்கா, அதான். ஃபோன் பண்ணி பார்க்க வேண்டியதானே? பண்ணியாச்சு, நாட் ரீச்சபிள்ல இருக்கு. அப்போ ஏதாவது முக்கியமான மீட்டிங்ல இருக்கா போல இருக்கு. வந்துருவா, நீங்க வாங்க, நான் உங்களுக்கு சாப்பாடு போடுறேன். இல்லக்கா, நீங்க போங்க, நான் ராசாத்தி வந்த உடனே சாப்பிட்டுக்கிறேன். சரி. மாமா, வந்துட்டியா? ஏன் இவ்வளோ நேரம்? திடீர்னு கலெக்டரோட ஒரு முக்கியமான மீட்டிங் ஏற்பாடு ஆயிடுச்சு. ஃபோன் வேற ஸ்விட்ச் ஆஃப் ஆயிடுச்சா, அதான் என்னால உங்களுக்கு இன்ஃபார்ம் பண்ண முடியல. அப்படியா? சரி, அழகு எங்க? அழகண்ணனை நான் இப்பதான் வீட்ல டிராப் பண்ணிட்டு வந்தேன். நீங்க தூங்க வேண்டியது தானே மாமா, எனக்காக ஏன் காத்துட்டு இருக்கீங்க? பரவாயில்ல விட. சரி போ, நீ போய் ஃபேஸ் வாஷ் எல்லாம் பண்ணிட்டு வா, நம்ம சாப்பிடலாம். மாமா, இவ்ளோ நேரமா சாப்பிடாம இருந்தீங்க? என்ன மாமா, சாப்பிட்டிருக்க வேண்டியது தானே, உடம்பு என்னத்துக்காகும்? என்ன மறந்துட்டியா? முன்னாடி நான் வெளியே போயிட்டு லேட்டா வருவேன், நீ எனக்காக காத்துக்கிட்டு இருப்ப. நான் வெளியில சாப்பிட்டு வந்தாலும் நீ கோச்சுக்குவ. நம்ம 2 பேரும் ஒரு வேளையாவது சேர்ந்து தான் சாப்பிடணும்னு நீ தானே கண்டிஷன் போட்ட. இப்ப நீ கொஞ்சம் பிஸியா இருக்க, அவ்வளவுதான். சாரி மாமா. ஏ ரசதி, எதுக்கு சாரி கேக்குற? அன்னைக்கு நான் பிஸியா இருந்த மாதிரி இன்னைக்கு நீ பிஸியா இருக்க, அதான் நான் வெயிட் பண்ணேன். இத பார், இதுல எனக்கு எந்த கஷ்டமும் இல்ல, ஓகேவா? ஆனா எனக்கு கஷ்டமா இருக்கு மாமா. உங்களை அப்படி காக்க வச்சுட்டு அப்படி என்ன பெரிய வேலை வேண்டி கிடக்கு எனக்கு? இப்ப சொல்லுங்க, இந்த பதவி வேலை எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு உங்க பொண்டாட்டியா வீட்லயே இருந்து உங்களை பாத்துக்கணும்னு ஆசையா இருக்கு. சொல்லுங்க மாமா, எல்லாத்தையும் விட்டுட்டு வந்துட்டுமா? அப்படிலாம் பேசக்கூடாது ராசாத்தி. இப்படி தூக்கி போட்டு வரதுக்கா இவ்வளவு எதிர்ப்பையும் மீறி இந்த பதவிக்கு வந்தோம்? இந்த பதவியை வச்சு நம்ம 4 பேருக்கு நல்லது பண்ணணும் தானே. அதுக்கான நேரம் இப்பதான் கூடி வந்திருக்கு. இந்த பார், இந்த பதவியை வச்சு நம்ம மக்களுக்கு நல்லது பண்ண, அதை விட்டுட்டு குடும்பம் வீடுன்னு ஒரு சின்ன வட்டத்துக்குள்ள ஒன்னு அடைச்சுக்காத, என்ன சரியா? நீ இப்படி பகல் பார்க்காம மக்களுக்காக உழைக்கிறதா எனக்கு பெருமையா இருக்கு. என்ன இப்படி புரிஞ்சுக்கிட்ட ஒருத்தர் எனக்கு புருஷனா கிடைக்க நான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும் மாமா. இந்த சந்தோஷம் இப்படியே நீடிச்சு இருக்கணும். இந்த செகண்ட் என்ன செத்து போ சொன்னா கூட நான் சந்தோஷமா செத்து போவேன் மாமா. ஏய், அப்படி சொல்லாத. உனக்கு ஏதாவது ஒண்ணு ஆயிடுச்சுன்னா நான் உயிரோட இருப்பேன் நினைக்கிறியா? பின்னாடியே நானும் வந்துருவேன்.
சொல்லு மாப்ள. தங்கச்சி போனையே எடுக்க மாட்டேங்குதேடா. வீட்ல தானே இருக்கு. ஆமாடா, ஆபீஸ் கிளம்பிக்கிட்டு இருக்கா. போனை சைலண்ட்ல போட்டுருப்பா போல. சரி, நான் ராசாத்தி கிட்ட கொடுக்கவா? அதெல்லாம் ஒண்ணு வேணாம். வர்ற வழியில பைக் பஞ்சர் ஆயிடுச்சு, அதான் பஞ்சர் போட்டுக்கிட்டு இருக்கேன். சரி, நீ பொறுமையா வா. நான் ராசாத்தியை கொண்டு போய் ஆபீஸ்ல விட்டுட்டு கார் அங்க விட்டுடுறேன். நீ வந்து எடுத்துக்க. சரி, ஓகே மாப்ள. சரிடா. அழகு பைக் பஞ்சர் ஆயிடுச்சான், அதனால லேட்டா தான் வருவானா. நீ வா, நான் உன்னை டிராப் பண்ணிடுறேன். சரி. ஆமா மாமா, 2 மிஸ்டு கால் இருக்கு. சரி, வா போலாம். சரி. சொல்லு ராமலிங்கம். அம்மா, ராசாத்தி கார்ல கிளம்பிட்டாங்க. ஆனா கூட ஓட்டிட்டு வர்றது அழகு இல்ல, இனிய. ரொம்ப நல்லதா போச்சு. நீ போன வை. சரிம்மா. என்னடி ஆச்சு? பொண்டாட்டிய தனியா அனுப்ப மனசு இல்ல போல, அதனால அந்த இனியனும் துணைக்கு வந்திருக்கான். மொத்தமா புருஷனும் பொண்டாட்டியும் ஒன்னா ஒரேடியா கோவிந்தான்னு போய் சேர்றத நம்ம பார்க்க வேண்டாம்? ஆமா ஆமா, வா போலாம். பேக் எடுத்துக்கலாம். வா. இந்த குண்டச்சி ஏதாவது மரத்துல மோதிட்டு வருவா. மூக்கு ஓடப்பட்டு எங்கேயாவது கிடப்பாளான்னு பாக்குற, ஒரு பக்கமும் காணுமே. ஏன் கண்மணி, உயிர் போயிருக்குமா இல்ல பழச்சுக்குவாங்களா? அது அவங்க வந்து மோதிர வேகத்தை பொறுத்து. அப்படியே போனாலும் போய் தொலையட்டும் சனிய. அத நினைச்சாதாண்டி பக்கு பக்குன்னு இருக்கு. நம்மளை பத்தி கவலைப்படாத அவங்கள பத்தி நாம ஏன் கவலைப்படணுமா? போய் சேரட்டும். ஏய் கண்மணி, கண்மணி அங்க பாரு, நீ சொன்ன மாதிரியே நடந்துருச்சுடி. ஆமா, ஒளிஞ்சால அந்த குண்டச்சி. என்கிட்ட வச்சுக்கிட்டா இப்படிதான். கண்மணி, இங்கே நிப்பாட்டு, இறங்கி போய் என்னன்னு பாத்துட்டு வந்துடலாம். சரிம்மா. மா, ஏய் என்ன கண்மணி ஆச்சு? ஏய் என்னடி என்னடி? பிரேக் பிடிக்க மாட்டேங்குதுமா. ஐயோ 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 கண்மணி, கண்மணி ஏதாவது பண்ணிடி கண்மணி. கண்மணி, ஐயோ ஏய் ஏய் என்ன கண்மணி? கண்மணி, ஏய் பிரேக் பிடிக்க மாட்டேங்குதுமா. புடிடி புடிடி. ஏண்டி அவன் வண்டியில பிரேக் பயிர புடுங்க, நம்ம வண்டி எப்படி பிரேக் பிடிக்காம போவோம்? ஐயோ அதான் எனக்கும் தெரியல. எனக்கு ஹார்ட் அட்டாக்கே வந்துரும் போல இருக்குடி. நிறுத்துடி, நிறுத்து. பிரேக் பிடிக்கலன்னு சொல்ற, எப்படிமா நிறுத்த முடியும்?
ராசாத்தி